மதினி பேசுகிறேன். இப்போ பாட்டில் நீங்கள் மீனை பார்த்துருப்பீங்க. இப்போ 2வது பாடு தம்பி மருமை எல்லோரும் வளைய போகிறாங்க. இப்போ போய் பார்ப்போங்க மீன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஆமாம், சாக்க தண்ணிக்கில் வச்சுக்கிட்டா தட்டி தறி தருங்கல்ல. இங்கே போகுது எந்த பாருங்க பட்டுருச்சு. அந்த அதெல்லாம் பட்டுருச்சு, அந்த வெளியே போகுது அவன் பின்னாடி. அங்கே பாருங்க, அந்த பட்டுருச்சு பாருங்க. அதான் சொட்டாப்புலன்னா கிடக்குது. இந்த பாஞ்சிட்டு பாருங்க வயி, அங்கே பாருங்க பாஞ்சு போகுது. கேச்சு பிடிங்க நீங்கள். இந்த வலை கிழிஞ்சிருக்குது. சாக்கை வச்சுக்கிட்டு மைனியமாக நிற்காக பாருங்க. இப்படி சுற்றி வர ரவுண்டாக வளைஞ்சிக்கிட்டு அப்போ வளைஞ்சிட்டோண்டா உள்ளே வந்து மீன் எல்லாமே உள்ளேயே கிடந்துருவாங்க. பாயிர மீன் மட்டும் வெளியே போயிடும். இப்போ பட்டுக்கிட்டு கிடக்குது பாருங்கள் மீன். உங்களுக்கு தெரியும், அந்த சுளிப்பாக கிடக்கு பாருங்கள். அதுதான் மீன் கிடக்குறாய. இப்போ 2 தொட்டாப்பும் அப்படியே ஜாயிண்ட் ஆகுதா. அங்கிட்டு ஒரு பாடு வைக்கணும் போல. எதில் கரையை தானே? ஏன்டா கரையை அப்படியே போயிடுவாங்கல்ல. என்னவா சாக்கை பொத்தி பிடிச்சிக்கோங்க மெயினி. சாக்கை ஃபுல்லாக பொத்தி பிடிச்சிக்கோங்க, அந்த கீழே இறங்கிறாம. இப்போ சுற்றி வேற போட்டாச்சா வலையை. இப்போ இழுத்து அப்படியே களைப்பாக இப்போ தண்ணியை. இப்படி தான் கலைக்கிறது. 2 கையவும் வச்சுக்கிட்டு அப்படியே கலைக்கிறதுக்கே மீனெல்லாம் அப்படியே ஓடுவாங்களா, வலையில் பட்டுருவாங்க. இந்த பாயுது பாருங்க, இந்த நடுவை பாயுது. இந்த பாயுது போது இங்கிட்டு கீழே தான் இருக்குது. ஏமா இந்த இங்கே பட்டுருச்சு. பட்டுட்டா ஓடிட்டா மீனி. குழஞ்சா இருந்த மீன் பாலை மீன் குழஞ்சா தூக்கிப்படுங்க. அது கீழே விழுந்துடும். போடுங்க எடுத்துக்கிறேன். இந்த பாருங்க, இந்த 2 மீன்லேயும் இந்த 2 மீனுக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்க. இது வந்து குழஞ்சா மீன். இந்த மீனை பாலை மீனுன்னு சொல்லி விற்றுருவாங்க. வாயை வந்து இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுக்கு வித்தியாசம் பார்க்கணும், இந்த வாயை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க குழஞ்சா மீனுண்டு. இதுக்குள்ளதை வருங்க, இது வந்து பெருசாக இருக்கும். இதுங்களா, இதுதான் பாலை மீனுங்க. இது குழஞ்சா மீன். ரொம்ப முள்ளாக இருக்கும், நல்லா தெரியாது அவ்வளோவா. பெருசாக இருந்துச்சுன்னா நல்லா புட்டுக்கிட்டு போட அப்படி இருக்கிறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இந்த ஒரு மீன் போட்டுருச்சு. இந்த இதில் ஒன்று கிடக்கு பாருங்க. அப்படியே வலையை ஃபுல்லாக பார்த்து மீன் கிடக்கிறது எல்லாத்தையும் தட்டிக்கிட்டே போகணும். அங்கிட்டு ஒரு ஆள் இங்கிட்டு ஒரு ஆள்னு சொல்லி. மைனியை வந்து அங்கிட்டு பிடிச்சிக்கிட்டு நிற்க சொல்லி இருக்குது வலையை. மீன் பையோடு நிற்காக பாருங்க. பாடு வச்சுருந்த இதில் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ 2வது பாடில் உள்ள மீனை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம், எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு. இந்த உங்கள் பின்னாடி பாயுது பாருங்க நடுவை. இந்த பாயுது நடுவே
நடுவே தான் கிடக்குதியம்மா, அந்தானா கிடக்குதுமா. அழைச்சி கூட அப்படின்னா அப்படியே ஒட்டை இழுத்துக்கிட்டே வாங்க, இல்லட்டா ஒட்டை இழுத்துக்கிட்டே வந்துக்கிட்டு அப்படியே பட்டுரும்ல. கெண்டையும் கிடக்குது, சின்ன கெண்டை. அதனால் நாங்கள் விட்டுருவோம். அதான் விட்டோம் பாருங்க, ஓடிடும். தூக்கி வீசியாச்சு, எடுப்போம் நம்ம போய். பாலமீன், பால் போல் சுவையுடைய பாலமீன். நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம், ஏன்னா டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும் இதுக்கு. வீட்டுக்கு உள்ள போடு அதே மாதிரி. இப்போ ஒரு ஆள் இங்கிட்டு வலைய எல்லாத்தையும் அடுக்கிட்டு இருக்கா. அதை பாடு முடிஞ்சிருச்சு. இனிமே அங்கிட்டு தண்ணி இருக்கு பாருங்க, நம்ம கடல் தெரியுதா பாருங்க. அந்த பக்கமாக இருந்துக்கிட்டு ஒரு பாடை வச்சுருவோம் அப்படியே. இப்போ வலையை அடுக்கிட்டு வரோம். அது வந்து என் ஹஸ்பண்டோட தம்பி, என் கொழுந்தை. இது என் மயன், மச்சான் மயன். அவங்களோட அண்ணன் பையன். அதான் போயிட்டு போகுது. மீனெல்லாம் பாருங்க, ஒரு குட்டி குட்டி மீனெல்லாம் ஓடுது. நான் வருது பாருங்க உங்ககிட்ட பக்கத்தில். அதாவது இலைக்கல ஓடிட்டாங்களா. அந்த அங்கே போறாக மீனி, அந்த அப்போது பாருங்க ஓர தொழிய. அதான் நடுவே கிடக்குது, நடுவே கடந்துக்கிட்டு வலைக்கில் வர மாட்டேங்கிறாங்க. பின்னாடியே பாஞ்சு பாஞ்சு போயிட்டு இருக்கு. இந்த பாயுது பாருங்க, நடுவே தான் கிடக்குது. இழுத்துக்கிட்டே போங்க அப்படியே. இப்போ ரெண்டு பேரும் ரெண்டு முக்குக்கு போகிறாங்களா. பார்ப்போம் இந்த பாட்டில் எவ்வளோ மீன் வருதுண்டு. ரெண்டும் ஒருத்தா தொட்டாப்பும் ஜாயிண்ட் ஆகிடுச்சா. பாருங்க அந்த பாயுது பாருங்க மீன். இந்த வெடிக்கு பாருங்க உங்கள் காலுக்குள்ள லைனியே பாருங்க எப்படி கிடக்கு. அது நடுவையே கிடக்குதுன்னு நினைக்கிறேன்.
இந்த பாயுது பாருங்க உங்களுக்கு பின்னாடியே அங்கிட்டு தான் கிடக்குது. இந்த வலையில் பட மாட்டேங்குமா அங்கிட்டாக பாஞ்சிருது. இந்த தம்பி பின்னாடியே விழுந்துட்டு இப்படி குறுக்கலையா போய் சுத்திட்டு போகுது. அந்த மீனுங்க குதிக்கிறத பார்த்தாலே ஒரு சந்தோஷமாக இருக்கும். கள்ளப்பட்டுட்டு நம்ம பிடிச்சிருவோன்னு சொல்லி இந்த அதில் ஒன்று பட்டு கிடக்குன்னு நினைக்கிறேன். வலையை விட்டு இல்லட்டா போது. இந்த ஒரு மீனா எடுங்க. பிடிச்சிக்கோங்க வந்து இந்த விட்டுருச்சாடா. மீன் எல்லாத்தையும் தட்டுறாங்க. ரெண்டாவது பாட்டிலையும் மூணாவது பாட்டிலையும் பிடிச்ச மீன் இதுதாங்க. நம்ம வீட்டுக்கு நம்ம கிளம்ப வேண்டியது தான். இந்த வலையை தெரிச்சுக்கிட்டு இருக்காங்க, அப்படியே தெரித்து சாக்கில் வச்சு கொண்டுக்கிட்டு போயிட வேண்டியதுதான். போய் மீனை வெட்டி சமைச்சு சாப்பிட வேண்டியதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள்.